ஜெர்மனியில் தொலைபேசி மோசடி ஒன்றுக்கு இலக்கான 84 வயதான முதியவர் ஒருவர் 30,000 யூரோக்களை இழந்துள்ளார். இதன்போது தொலைபேசி மூலமாக பேசிய மோசடிக்காரர்கள் வங்கி ஊழியர்கள் போல நடித்து அவரது வங்கிக் கணக்கில் பாதுகாப்பு சிக்கல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். மேலும் கணக்கை பாதுகாத்துக் கொள்ள வங்கியின் ஆன்லைன் செயலியில் சில வழிமுறைகளை பின்பற்றுமாறும் மோசடிக்காரர்கள் அவரிடம் கோரியுள்ளனர். உண்மையில் அந்த முதியவரை ஏமாற்றிய மோசடிக்காரர்கள் அவரை பல பரிமாற்றங்கள் மூலம் தங்களுக்கு பணம் அனுப்ப வைத்துள்ளனர். இதனை அடுத்து இந்த மோசடியை கண்டுபிடித்த வங்கி நடந்ததை அந்த முதியவருக்கு தெரிவித்தது. இந்நிலையில் போலீசார் குறித்த மோசடிக்காரர்களை கண்டுபிடிக்க முயற்சித்து வருகின்றனர். அத்துடன் உண்மையான வங்கி ஊழியர்கள் ஒருபோதும் வாடிக்கையாளர்களை தொலைபேசி மூலம் பணம் அனுப்பவோ அல்லது வங்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ கேட்க மாட்டார்கள் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் வங்கி பாதுகாப்பு குறித்து வரும் எதிர்பாராத அழைப்புகள் தொடர்பிலும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் ஒரு அழைப்பு சந்தேகமாக தோன்றினால் உடனடியாக அதனை துண்டிக்கவும், அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி வங்கியை தொடர்பு கொள்ளவும், மோசடி முயற்சிகள் குறித்து போலீசில் முறைப்பாடு செய்யவும் அதிகாரிகள் மக்களை அறிவுறுத்துகின்றனர். மேலும் மோசடிக்காரர்கள் அழுத்தத்தின் பேரில் மக்கள் ஒருபோதும் செயற்படக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர்.